2015ஆம் ஆண்டு முதல் தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரை வென்றதில்லை என்ற சோகமான சாதனை இருந்தது. இதனை மாற்ற தென்னாப்பிரிக்க அணி வீரர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பும் இருந்தது. சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் எதிர்கொள்ள இருந்த நிலையில் இதில் முதல் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அபார வெற்றியை பெற்றது. இந்த நிலையில்தான் தொடரை தீர்மானிக்கக்கூடிய கடைசி T20 போட்டியில் யாரும் எதிர்பாராத வகையில் இந்திய அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். 202 ரன்களை இலக்காக நிர்ணயித்த பிறகும் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் அதனை 19 ஓவரில் சேசிங் செய்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் தான் இந்திய வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் முகமது சிராஜ், முகேஷ்குமார், குல்தீப் யாதவ் ஆகியோர் அபாரமாக செயல்பட்டு இந்திய அணிக்கு வெற்றியை தேடி தந்தார்கள். 95 ரன்களில் தென்னாப்பிரிக்க அணி சுருண்டு 106 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் பிறகு இந்த தோல்வி குறித்து பேசிய தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஏடன் மார்க்கரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 200 ரன்களை சேசிங் செய்ய போகிறோம் என்று நினைத்த போது நான் ஒன்றும் சோகமாக இல்லை. ஏனென்றால் இந்த இலக்கை வெற்றிகரமாக துரத்த முடியும் என்று தான் நினைத்தோம். நிச்சயமாக இது துரத்தக்கூடிய இலக்கு தான். நாங்கள் ஃபீல்டிங் செய்யும் போது பேட்டர்கள் அனைத்து திசையிலும் அடிக்கலாம் என்பது போலதான் இருந்தது. எனினும் இன்றைய ஆட்டத்தில் நாங்கள் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம். இந்த தொடரில் பல நல்ல விஷயங்கள் எங்கள் அணிக்கு கிடைத்திருக்கிறது என்றும் இதனை வைத்து நாங்கள் முன்னோக்கி செல்வோம் என்று நம்புகிறோம். சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில விஷயங்களை நாங்கள் கவனம் செலுத்தி அதனை மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்று தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஏடன் மார்க்கரம் கூறியிருந்தார். மேலும் பேசிய ஏடன் மார்க்கரம் அவர்கள், நாங்கள் சூரியகுமார் யாதவ் காயத்தால் பாதியில் விலகி சென்ற போது இந்தியாவை எளிதாக அடித்து விடலாம் என்று தான் நினைத்தோம். ஆனால் ஜடேஜாவின் சிறந்த கேப்டன்சி, குல்தீப் யாதவின் அபாயமான பந்து வீச்சு எங்களின் மொத்த திட்டத்தையும் சீர்குலைத்து விட்டது என்று கண்ணீருடன் கூறியிருந்தார் ஏடன் மார்க்கரம்.